friends, இன்னைக்கு நம்ம மட்டன் கீமா பிரியாணி பண்ண போறோம். இதுக்கு வந்து நான் 1/2 kg மட்டன் மின்ஸ்ட் வாங்கியிருக்கேன். இப்போ எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் காயட்டும். கொஞ்சம் பட்டை லவங்கம் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏன்னா சாதத்துக்கும் நம்ம வந்து சாதம் தனியாக பண்ணணும், கீமா தனியாக பண்ணி தான் நம்ம கலக்க போகிறோம். அதில் பாதி ஸ்பைசஸ் வந்து இப்போ போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்கிறதுல எல்லாம் பாதி பாதி போடுறேன். இது பிரியாணினால நான் நீளமாக தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இது உப்பு போட்டுக்கலாம். மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ கைமா போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் நம்ம 3 மிளகாய் போட்டிருக்கோம். சாதத்துலேயும் மிளகாய் போட போகிறோம். அதில் கொஞ்சம் கலருக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 2 தக்காளி நான் அரைச்சிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்ச நேரம் வேகட்டும். இது வேகும்போது நம்ம இப்போ வந்து அரிசி தாளித்து விட்டுடலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காய் பாதி எடுத்து வச்சோம் இல்லையா, அதை போட்டுடலாம். இல்லை வெங்காயம், பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன், கருவேப்பிலை இதையும் போட்டுடலாம். இப்போ கைமா வந்து நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கிரேவி இருக்குது. இதை அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் தான் கிரேவி இருக்குது. போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி 2 கலந்து வச்சுருக்கேன். ஒரு பாதி டீஸ்பூன் பிரியாணி மசாலா போடலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஊறின பாஸ்மதி ரைஸை வந்து இப்போ நான் போட்டுக்கிறேன். இப்போ இதை கலந்து விடுவேன். மூணு கப் ரைஸு. நம்ம எதில் அளக்குறோமோ அதில் தான் தண்ணி அளக்கணும். இதில் ஒரு 2 கப் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். இது வந்து ஒரு அரை மூடி தேங்காயோட பால். அது சின்ன தேங்காய் தான், அதனால் ரொம்ப பால் திக்கு இல்லை. ஏன்னா டின்னருக்கு செய்யும் போது கொஞ்சம் வந்து தேங்காய் பால் குறைச்சேன், ஏன்னா ரொம்ப ஹெவியாகிடும். அப்புறம் 2 கப்பு நான் ஊற்றிக்கிறேன். எதில் அளந்தோமோ அதிலே வந்து அளந்துக்கோங்க. இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து அளவு வந்து 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி. பட் நான் வந்து 4 கப் தான், 4.5 கப் ஊற்றணும். 4 கப் தான் ஊற்றிருக்கேன். எனக்கு ரொம்ப வேக வேண்டாம். அப்போ தான் வந்து நம்ம கீமா மேலே போடும்போது அதில் கொஞ்சம் கிரேவி இருக்குது, அப்போ சரியாக நமக்கு வரும். அது நீங்கள் தோராயமாக பார்த்துக்கோங்க. ஒரு அரை கிளாஸ் கிரேவி இருக்கிற மாதிரி, அரை இல்லை முக்கால் வரைக்கும் இருக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ
இப்போ நான் குக்கர் மூடி போடுறேன், ஆனால் வந்து நான் வெயிட் வைக்கல. இப்போ குக்கர் மூடி போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம நல்ல ஆவி வரும்போது நம்ம வந்து எடுத்துடலாம், திறந்து அந்த கைமா போட்டுடலாம். இப்போ வந்து இதுக்கு நான் கிளாஸ் தான் போடுறேன், வெயிட் போடலை. வெயிட் போட்டால் ரொம்ப வெந்துடும். இப்போ நான் கிளாஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஆவி வரும்போது அது எடுத்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கைமாவை வந்து மேலே கொட்டிடலாம். இப்போ கிளாஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆவி வர்றது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம். இதை வந்து கிளாஸை வந்து நம்ம எடுத்துடலாம். பார்த்து எடுங்க, சூடாக இருக்கும். இப்போ நம்ம சிம்மில் வச்சுருக்கோம், திறந்துக்கலாம். இப்போ இது வந்து ரொம்ப வேகல, பாதியாக தான் இருக்குது. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கைமா வந்து இதில் கொட்டிடலாம். இந்த கைமாலாம் வந்து நான் நல்லா பரப்பிட்டேன். இதில் கிரேவி இருக்கிறதுனால வந்து நமக்கு சாதத்துலேயும் வந்து நம்ம தண்ணி குறைச்சலாக ஊற்றிருக்கோம். இது கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஒரு தோராயமாக வந்து அரை கிளாஸ் கிரேவி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து பரப்பி வச்சுட்டு கொத்தமல்லி புதினா நல்லா வந்து அப்படியே போட்டுடுங்க. இப்போ மறுபடியும் சிம்மில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த குக்கர் மூடியை வந்து நான் மூடிடுறேன். நல்ல சிம்மில் இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மேலே வந்து ஆவி வருது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். பாருங்கள், இப்போ கொஞ்சம் மெதுவாக வந்து நம்ம கலரி விடலாம். நல்லா வெந்துருச்சு சாதம். இங்கே பாருங்கள். இப்போ மட்டன் கீமா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நல்லா தண்ணி அளவு தான் நமக்கு முக்கியம். நல்லா உதிரியாக வந்து பிரியாணி வந்திருக்கு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நிறையா பிரியாணிஸ் வந்து எங்கள் சேனலில் இருக்குது, பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.